ஈரோடு அடுத்த மாமரத்துப்பாளையத்தில் நடைபெற்ற சங்ககிரி ஒன்றிய அதிமுக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் சுந்தரராஜன் மகளின் நிச்சயதார்த்த நிகழ்ச்சியில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொண்டு மணமக்கள் எஸ் நந்தினி, மிதுன் ஆகியோரை வாழ்த்தினார். இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, செம்மலை, கே சி கருப்பண்ணன், சரோஜா, கே வி ராமலிங்கம், சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன், சட்டமன்ற உறுப்பினர்கள் சேகர், பாலசுப்ரமணியம், நல்லத்தம்பி, ராஜமுத்து, ஜெய்சங்கரன், சித்ரா, ஓமலூர் மணி, கே ஆர் ஜெயராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கே எஸ் தென்னரசு, வி பி சிவசுப்பிரமணி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகுமார் சின்னையன், முன்னாள் மேயர் மல்லிகா பரமசிவம், துணை மேயர் கே சி பழனிசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்னையில் ராட்சத விநாயகர் சிலைகளை கிரேன் மூலம் தூக்கி கடலில் கரைக்கும் பணியின் போது திடீரென சிலை கீழே விழுந்ததால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. திருவான்மியூர், பெசன்ட் நகர், கொட்டிவாக்கம், பாலவாக்கம் உள்ளிட்ட காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் வைக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் சென்னை பாலவாக்கம் பல்கலை நகர் கடற்கரையில் கரைக்கப்பட்டன. அதில் அதிக எடையுடைய விநாயகர் சிலையை வாகனத்திலிருந்து கிரேன் மூலம் தூக்கிய போது பெல்ட் சரிவர கட்டப்படாததால் விநாயகர் சிலை திடீரென கீழே விழுந்தது. இதனால் விநாயகர் சிலையை எடுத்து வந்த பக்தர்கள் போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுக அரசின் ஏவல் துறையினர் சிலையை கரைப்பதில் அவசரப்படுத்தியதாலேயே இந்த விபரீதம் ஏற்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை பட்டினப்பாக்கம் மற்றும் பாலவாக்கம் கடற்கரை பகுதிகளில் கடலில் கரைக்கப்பட்ட ராட்சத விநாயகர் சிலைகளின் கழிவுகளும் களிமண்ணால் செய்யப்பட்ட சிறு விநாயகர் சிலைகளும் குவிந்து கிடப்பதால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் சிலைகள் சென்னை மாநகராட்சியின் கிரேன்கள் மூலம் கடலில் கரைக்கப்பட்டன. இவற்றின் கழிவுகள் கடற்கரையோரத்தில் குவிந்து கிடக்கின்றன. மேலும் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் ஆங்காங்கே குவியல்களாக போடப்பட்டு அப்புறப்படுத்தாமல் இருக்கின்றன. இவற்றை முறையாக அப்புறப்படுத்த விடியா திமுகவின் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது.